ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பட்டாணி பருப்பை வச்சு ஒரு டிஃபனுக்கு ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இது பட்டாணி பருப்பு. நம்ம மசாலோடலாம் ஹோட்டலுங்களில் செய்வாங்க இல்லைங்களா, அது இந்த பருப்பில் தான் செய்வாங்க. நிறைய கடைகளில் இது கிடைக்காது. நீங்கள் கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கோங்க. கடலைப்பருப்பு கிடையாது, பட்டாணி பருப்புன்னு சொல்லி தனியாக அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இது ரொம்ப விலை கம்மி தான், அந்தளவுக்கு ஜாஸ்தி கிடையாது. நம்ம கடலைப்பருப்பு என்ன ரேட்டோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். இதில் நான் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ஒரு சைட் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு 150 பருப்பு எடுத்திருக்கேன், பட்டாணி பருப்பு. இதை நல்லா தூசி தும்பலாம் இல்லாமல் சுத்தமாக பெரக்கிட்டு நல்லா ஒரு 3 தண்ணியில் கழுவிட்டு வந்துடலாம். நல்லாவே சுத்தமாக கழுவியாச்சுங்க. நான் ஒரு 3 தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். நம்ம வடை செய்கிறதா இருந்தாலோ இல்லை சுண்டல் செய்கிறதா இருந்தாலோ இல்லை இந்த முழு பட்டாணியில் நம்ம செய்வோம் இல்லைங்களா டிஷ்ஷு, எது செய்கிறதா இருந்தாலும் கடலைப்பருப்பில் வடை செய்கிறதா இருந்தாலும் சரி, எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம ஊற வச்சு செய்வோம். இது ஊற வைக்கவே தேவையில்லைங்க. இந்த பட்டாணி பருப்பை உடனே நம்ம செய்யலாம், சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷு. இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டாச்சு. இப்போ நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர், ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன், 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக வைக்க வேண்டாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியாச்சுங்க, மூடி. இப்போ கரெக்டாக ஒரு 4 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் நம்ம ரெடி பண்ணிப்போம். இப்போ தேவையான ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சும்மா பெருசு பெருசாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன், நம்ம அரைக்க தான் போகிறோம். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, 3 தக்காளி, அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போ இந்த கருவேப்பிலையை தவிர மற்ற எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 4வது விசில் வந்துருச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஏர் அப்படியே இருக்கட்டும். ஏர் போன பிறகு திறந்து பார்ப்போம். நான் இப்போ இந்த தக்காளி அரிஞ்சிக்கிட்டேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், மேலே போடுறதுக்கு கொஞ்சம் இதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிடலாம். சோம்பு, இஞ்சி முதற்கொண்டு எல்லாத்தையுமே போட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கார மிளகாத்தூளையும் அதில் போட்டுடலாம். அடுத்து தனியாத்தூள், 2மே ஒரு டீஸ்பூன் தான். இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நான். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கர் ஏர் போயிடுச்சா பார்ப்போம். ஏர் ஃபுல்லாக போயிடுச்சிங்க. திறந்து பார்த்துடலாம். நல்லாவே கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு இந்த பக்குவத்தில் கிடைக்கும். 4 விசில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ரொம்ப போட்டு கடையெல்லாம் தேவையில்லை. ஊற வைக்காமலே எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காயட்டும். ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இது சாட் மசாலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை கல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இதை அப்படியே போட்டுருவோம். இதில் இப்போது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுடணும்.
இப்போ இதிலே வந்து இந்த சாட் மசாலா எடுத்தோம் இல்லைங்களா, ஒரு டீஸ்பூனு, அதையும் போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து சன்னா மசாலா இருந்தாலும் அதுவும் போடலாம். இது வந்து ஃப்ளேவருக்கு தாங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டு செய்யும்போது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இந்த சைடிஷ் ரொம்பவே அமக்கலமாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிடுவோம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுறேங்க. நல்லா வந்து பச்சையாக அரைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வதக்கிட்டுலாம் அரைக்க தேவையில்லை, பச்சையாகவே அரைச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஜாரில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதை ஊற்றிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பருப்புக்கு தண்ணி கொஞ்சம் கூட குறைய ஆயிடுச்சுன்னா, தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஜார் தண்ணிக்கு பதில் அந்த குக்கரில் பருப்பில் இருக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கரெக்டாக வச்சதுனால எனக்கு அதில் தண்ணி இல்லை. இப்போ இதை அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு காட்டுறேன். நான் இந்த சைடிஷ் வந்து இன்றைக்கி இட்லிக்கு தான் செய்ய போகிறேன். இட்லி செட்டில் தண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்குதா பார்ப்போம். பாருங்கள், அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். சுண்டலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும்னா நீங்கள் செய்கிற சைடிஷ்க்கு பொறுத்து. பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் வந்ததுன்னா கொஞ்சம் வந்து கட்டியாக வச்சுக்கோங்க. நான் வந்து இட்லிக்கு செய்கிறதுனால கொஞ்சம் வந்து நான் தண்ணியாக வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க. இது பழைய சாதம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம வந்து இப்போ இது நான் வந்து ஒரு 2 நாளில் இந்த மாவு காலி பண்ணிவிடுவேன். அதனால் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி பழைய சாதம் தண்ணி, இப்போ நேற்று ஊற்றின தண்ணி, இப்போ இந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றி இட்லி மாவை நல்லா கலக்கிடணும். நல்லா கலக்கிட்டு இட்லி ஊற்றி பாருங்கள், இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா வந்து கலக்குங்க. கலக்காமல் ஊற்றுனீங்கன்னா மேலக்கா சில பேர் மாவு வந்து பொங்கி வந்திருக்கும், மேலக்கா வந்து அப்படி எடுத்து ஊற்றுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், 2வது நாள் கல் மாதிரி வரும். அதனால் நல்லா வந்து கலக்கிங்க. இப்போ வந்து இட்லி ஊற்றிடலாம். நான் எல்லா இட்லியும் ஊற்றிட்டு காட்டுறேன். இட்லி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அதே மாதிரி வந்து ஆவி வந்த பிறகு தான் இட்லியே ஊற்றணும். அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொதி வந்துருச்சா பார்ப்போம். இது நான் வந்து தீயை குறைச்சி தாங்க வச்சேன் இட்லியை வைக்கிறதுனால. இப்போ இதில் வந்து வெந்தயக்கீரை மேத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து இப்படி நல்லா கசக்கிட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த சைடிஷ் வந்து இது செஞ்சிங்கன்னா இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக தான் பார்ப்போம். உப்பு கம்மியாக இருக்குது. ஏற்கனவே 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு டீஸ்பூன், மொத்தம் வந்து 3 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நல்லா கழுவி விட்டு கொஞ்சம் ஐயில் வச்சிடலாம். கொதிக்கிட்டோம். அதே மாதிரி மாவில் வந்து என்னடா பழைய சோறு தண்ணி ஊற்றுறாங்களே நினைக்காதீங்க. அது வந்து புதுசு கிடையாது, ரொம்ப பழங்கால மாடல் அது. எங்கள் பாட்டி வந்து சாதம் வடிக்கும்போது எப்போவுமே வந்து ஒரு 3 பானையில் வந்து பழைய சாதம் வந்து 3 பானையில் போட்டு வச்சுருப்பாங்க. 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சோறு வேக வைக்கும்போது ஒரு டம்ளர் அளவு பழைய சோறு தண்ணியை வந்து புதுசாக வடிக்கிற சாதத்தில் ஒரு கிளாஸ் எடுத்து கொண்டு ஊற்றுவாங்க. ஆனால் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சு பழைய சோறு சாப்பிட்றோம் இல்லைங்களா, தண்ணி ஊற்றலைன்னா சோறு நொசு நொசுன்னு ஆகிடும் இல்லைங்களா. ஆனால் வந்து அவங்க சாதம் வந்து மறுநாள் காலையில்
சுடுசோறு வச்சா எப்படி கட்டியாக இருக்குமோ அதே வச்ச பானையில் தண்ணி ஊற்றாமலே அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் நாங்கள் வந்து சோறில் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோங்க. இது உண்மைங்க. இந்த மாதிரி அந்த பழைய சோறு தண்ணியை அப்படி பல வகையில் வந்து பாட்டி வந்து பயன்படுத்துவாங்க. நானும் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த புளிச்ச பழைய சாத தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டில் பழைய சாதம் இருந்தால் கீழே ஊற்றாதீங்க. அதை வந்து நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் தாராளமாக ஒரு டம்ளர் குடிங்க. அதில் நல்ல பாக்டீரியா நிறையவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே கிடைக்கும். நம்ம வயிற்றில் இருக்கிற கெட்ட கிருமிங்களாம் அழிச்சிரும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். சொன்ன விஷயங்களை நீங்கள் டிப்ஸாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. போதும். இந்த நுரை வந்து களையிறதுக்குள்ளவே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். நுரை களையக்கூடாது. அதுதான் பக்குவம். இதோட டேஸ்ட் இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் இருந்தாலும் அது இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ இட்லி வெந்துருச்சா பார்ப்போம். 6 நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க. இட்லி லப்பர் மாதிரி ஆகிடும். நல்லாவே வெந்துருச்சுங்க. சூப்பராக. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அதை எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் கூட தடவல. எவ்வளோ அழகாக வரும் பாருங்கள். இப்போ இட்லி எடுத்துடலாம். பாருங்க கீரை கூட இல்லை, அதுக்குள்ளே பிரிஞ்சுக்கிட்டு வருது பாருங்கள். தண்ணி தெளிக்கலை, ஒன்றுமே பண்ணல. இட்லி எப்படி வந்து லட்டு மாதிரி கழண்டு வருது பார்த்தீங்களா? சுடுது. இந்த டிப்ஸு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக எண்ணங்க. ஆனால் வந்து பழைய சோறு தண்ணி ஊற்றினா ஏதாச்சும் நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப வருஷமாக நான் பயன்படுத்துகிற விஷயம்தான் இது. ஆனால் இப்போ பழைய சோறுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நான் குத்தம் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாதாவாக நம்ம எப்பவும் போல் ஆட்டுற அதே உளுந்து அரிசி தான். இப்போ இந்த சைடிஷ்காக தான் நான் வீடியோ போட்டேன். ஆனால் நான் இட்லியை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு எண்ணம். இப்போது இந்த சைடிஷ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா 20 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுக்குனே இருக்கணும் போல இருக்குது. நான் வீடியோ முடிக்கணும். அவ்வளோதாங்க, ரெடிங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பக்குவத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கோங்க. இப்போ இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.